இரவு நேரத்துல எல்லாம் அமைதியா இருக்கும்போது திடீர்னு நாய் ஊளை விடுற சத்தம் கேட்கும். சிலர் அந்த சத்தத்தை கேட்டு பயப்படுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க நாய் ஏதோ ஒரு கெட்ட ஆவியை பார்த்துதான் ஊளை விடுது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே என்னதான் நடக்குது, அது வெறும் சத்தம் தானா இல்ல அதனால எதுவும் பாதிப்பு வருமா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட், நாய்கள் ஏன் ஊளையிடுதுன்னு தெரியுமா? அது ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட். நம்ம எப்படி ஒருவருக்கொருவர் பேசிக்கிறோமோ அது மாதிரி ஒரு நாய் மத்த நாய்கிட்ட பேசிக்கிறதுக்காக யூஸ் பண்ற மொழி. ரொம்ப தூரமா இருக்க இந்த நாய்கள் கிட்ட இந்த ஹவுல் சவுண்டை யூஸ் பண்ணி தான் அவங்களோட தகவலை பரிமாறிக்கிறாங்க. நாய்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இல்லைன்னா புதுசா யாராவது அவங்க இடத்துக்கு வராங்க அப்படின்னா இந்த ஊளையிடுவதன் மூலமா தான் மத்த நாய்களுக்கு தெரிவிச்சுக்கிறாங்க. நாய்களுக்கு ஊளையிடும் பழக்கம் அவங்க முன்னோர்களான ஓநாய்களிடமிருந்து தான் வந்தது. சரி, நாய்கள் ஏன் இரவு நேரத்துல மட்டும் அதிகமா ஊளையிடுது? இரவு நேரத்துல நாய்ஸ் குறைவா இருக்கும். இந்த ஹவுல் சவுண்ட் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த நைட் டைம் தான் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால ஒரு நாய் கொடுக்குற சத்தம் மற்ற நாய்களுக்கு கிலோமீட்டர்ஸ் தூரம் வரைக்கும் கூட கேட்கும். இதனாலதான் நாய்கள் இரவு நேரத்தை அதிகமா யூஸ் பண்ணும். மனிதர்களை விட நாய்க்கு கேட்கும் திறன் அதிகம். நம்மளால கேட்க முடியாத ஃப்ரீக்வன்சியான சவுண்ட்ஸை கூட அவங்களால கேட்க முடியும். அதனாலதான் நமக்கு எதுவும் தெரியாம இருந்தாலுமே அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. நாய்கள் தனிமையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஊளையிடும். இப்போ வளர்ப்பு நாயா இருந்துச்சுன்னா வீட்டுல யாரும் இல்லாதப்போ அது மட்டும் தனிமையா இருக்கும்போது அதோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தி ஊளையிடும். அது ஒரு எமோஷனல் அழுகையா கூட இருக்கலாம். ஆனா இன்னும் சில பேர் நாய் ஊளையிடுறத வச்சு ஒரு சில விஷயங்களை நம்புறாங்க. நாய் கண்ணுக்கு பேய் பிசாசு இது மாதிரி எதுவும் தெரியறதுனாலதான் நாய் ஊளையிடுது அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. நாய்கள் தொடர்ந்து ஊளையிட்டா அந்த வீட்டுல இறப்பு நடக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நாய்களோட கண்களில் இருந்து கண்ணீர் வந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. பட் இது எல்லாமே சயின்டிபிக் லெவல்ல எதுவுமே நிரூபிக்கப்படல. ஆனா சிலரோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை வச்சுதான் சில பேர் இதை நம்புறாங்க. அதனாலதான் இரவுல நாய்கள் ஊளையிடுவது மக்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு மர்மமா இருக்குது. ஃபைனலா சொல்ல போறது என்னன்னா, நாய்கள் ஊளையிடுவது ஒரு நேச்சுரல் கம்யூனிகேஷனுக்காக தான். அது மட்டும் இல்லாம அவங்க தனிமையா இருந்தாலோ இல்ல அதுங்களுக்கு அடிபட்டு வலி அந்த மாதிரி எதுவும் இருந்தாலோ இல்ல அவங்க இடத்துக்கு ஒரு முகம் தெரியாத நபர் வந்தாலோ இந்த மாதிரி ஊளையிட்டு தான் கம்யூனிகேட் பண்ணும். நாய்கள் இரவு நேரத்துல அடிக்கடி ஊளையிட்டுட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட தான் அணுகணும். ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம கூட இருக்கலாம். நாய் பைரவரோட வாகனம். முடிஞ்ச வரைக்கும் நாய்க்கு உணவு தானம் பண்ணுங்க. அடுத்த தடவை நீங்க இந்த மாதிரி சத்தம் கேட்டீங்கன்னா அதை நினைச்சு பயப்படாம இது ஒரு சாதாரண நிகழ்வு அப்படின்னு சொல்லி கடந்து போங்க. இன்னும் இப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரி வீடியோஸ்லாம் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு ஷாக்கிங் ட்ரூத்தோட வரேன். நன்றி.